நாங்க சிங்கப்பூர் போறதுக்கு மெயினான ரீசனே இந்த இடத்தை பார்க்கிறது தான். அது என்ன இடம்னா யுனிவர்சல் ஸ்டுடியோ. அப்படியே வந்துட்டு அவங்க முடியாது. எங்க நம்ம பசங்க கேர் ஆகிட்டான். பின்னாடி ஒருத்தன் என்ன வெறுப்பேற்றிட்டு இருக்காம இருப்பா. ப்ரோ நம்ம பார்த்தா நார்மல் லைன்ல போவோம், பார்த்தா விஐபி லைன்ல போறோம். விஐபிக்குள்ள பக்கத்து லைன்ல நார்மல் விஐபி லைன். நான் கொஞ்ச நேரத்துல விஐபி லைன் ஓகே. ஒரு ஆளுக்கா ஒரு ஆளு கேட்டா எனக்காக போட மாட்டீங்களா? நீ எந்த ரைடு வர போகுது இல்ல உனக்கு எதுக்கு? என்னடா ஒரு ரைடு ஏற மாட்டா கேட்டா தலை சுத்தது இருக்குமா? அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். இங்க வந்து நம்ம எப்படியோ ஒரு 9:45 வந்திருப்போம். கேமரா தான் எடுக்கிறேன். அவுட் ஆஃப் ஃபோக்கஸே வருது. ஏன் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் வருது? கேமராலாம் நல்லா சொல்லி தருவாங்க. அத ஃபுல்லா நல்லா கத்துக்கிட்டு வந்துருவேனா கத்துக்கிட்டு அப்படியே போய் வந்து ரெஸ்ட் ரூம் போறவங்க போயிட்டு ஒரு அரை மணி நேரம் சர்வீஸ் இருந்திருப்பாங்க. போயிட்டு பொறுமையா வந்தாங்களா, அதுலேயே டைம் போயிடுச்சு. நம்ம ஊர் மாதிரி இப்போ ஃப்ரண்ட்ல 2 பேரும் நிக்க வச்சு நம்ம நடுவில் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியாது. அப்போ நம்மள அவங்க லாங்குவேஜ் வர சிங்கம் நிற்பாங்க. ஸோ டீசெண்டா நம்மளே வந்து இருந்தா எல்லாரும் நிக்கணும், இல்லைன்னா எல்லாரும் ஓரமா நிக்கணும். அவுட் ஆஃப் ஃபோக்கஸே வருது. ஏன் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் வருது? ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் இருக்கேன்ல சூப்பரா தான் இருக்கும். எப்படி இருக்குன்ற பேச்சு இடமே இல்ல. ஏன்டா அப்படி இருக்கீங்க? சொல்லி டிஸ்னி வேர்ல்டுக்குள்ள வந்துட்டு வராத கிளம்பு. எது? அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன். அம்பட்டுக்கு சரிங்க சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில டிஸ்னி வேர்ல்டுக்குள்ள வந்துட்டு வராத கிளம்பு. இருக்கிற எல்லா ரோலர் கோஸ்டர்லயும் ஏற வேண்டியதுதான். ஆமா ஃபர்ஸ்ட் ரைட் எல்லாம் முடிச்சிடலாம். அப்படிதான் சொல்லுவாங்க. கடைசில ஒரு படம் எடுக்க மாட்டாங்க பாருங்க. போட்டோ கூட முக்கியம். அத வீடியோ எடுக்கலாம். அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ. எனக்கு போட்டோ வேணும். அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ. இப்போ ஸ்கிரீன்ஷாட் சூப்பரா இருக்கு. இதுல அப்படியே ஸ்கிரீன் எடுத்துவா. முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்காவை எனக்கு போட்டோ வேணும். அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ. இப்போ ஸ்கிரீன்ஷாட் சூப்பரா இருக்கு. இதுல அப்படியே ஸ்கிரீன் எடுத்துவா. ஏதோ சாப்பிட்டு வாங்கி கொடுங்க பஸ் எடுத்து. நீங்க வந்து பார்த்தனா ஒரு பர்கர் 1500 நினைக்கிறேன். எனக்கு வாங்கி கொடுங்க. வாங்கி தரேன். ஃபர்ஸ்ட் சுத்தலாம்ல உள்ள வந்தனா சோறு சோறுன்னு எப்ப பார்த்தாலும் சோறு. சாப்பிட்டா தான் என்னால தெம்ப சுத்த முடியும். இதெல்லாம் சுத்தாத. கடை எங்க போய் உட்காரு. எது? மனுஷனாடா நீங்க எல்லாம். யூனிவர்சல் ஸ்டுடியோல ஃபர்ஸ்ட் ஒன்னு போறோம். சோ நல்லா இருக்கணும். ஸ்டார்டிங்கே முக்கியம் இருந்துச்சு. மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு. பைத்தியம் ஆயிடுச்சு. Hey, I've seen this one. This is a classic. ஸ்னோவை பார்த்தே பார்க்கலன்னா நான் ஒரு மாதிரி பைத்தியம் ஆயிடுவேன். ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒரு பாட்டாவது பார்த்திருக்கியா? இவனுக்கு தெரியும். சரி சரிக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் ஃபர்ஸ்ட் பாட்டு யாரா இல்ல ஒன்னால அப்படி யோசி. அல்ட்ரான் பாருங்க. ப்ராடக்ட் எங்க ப்ராடக்ட் ரெடி பண்ண வெளியவே பாத்தீங்கன்னா 50 நிமிஷம் வெயிட் பண்ணு போட்டுருந்துச்சு. சரி நம்ம தான் சரி ஜாலியா இருக்குது எப்படின்னா உள்ள போயிடலாம்னு பார்த்தா உள்ள 50 நிமிஷம் உள்ள போக கூட்டமா இருக்குது. இல்ல நேரங்கள் கை ஏங்க லைனை போயிட்டே இது கடைசி வரைக்கும் நிராதரமா வந்து நின்றோம் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரைடே பாத்தீங்கன்னா கால்லாம் வலிக்குது. உங்க ரைடே அதுல கால்லாம் பயங்கரமா வச்சுட்டு இருப்பா. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? இதுக்கு ஒரு எண்டே இல்ல. கண்ணாடி போட்டா சும்மா சிவாஜி மாதிரி இருக்கா. போடு பார்க்கலாம். ரோலக்ஸ் எது? என்ன இது? இல்ல அவங்க ஊர்ல அப்படியே இவன் ஒருத்தன் ஃப்ரெண்ட் சீட்டுக்கு அலையிறவன் இருக்கா பாத்தீங்களா? எத்தனை ஃப்ரெண்ட் சீட்டுக்கு அலையிறவன். நானும் ஃப்ரெண்ட் சீட்டுக்கு அலையிறவனா? நானும் ஃப்ரெண்ட் சீட்டுக்கு அலையிறவனா? எத்தனை என்னடா ஏ சரியான ரைடுங்க. நம்ம 1 hour கூட நிக்கலாம். அவ்வளோ ஒர்த்து. சரியான ஒர்த்து. அதான் நின்றதுக்கு ஒர்த்து. பயங்கரமான ஒர்த்து.
ஃபர்ஸ்ட் ரைடு ஓகே டிசைட் பண்ணணும் நல்லா பயங்கரமாயிடுச்சு அப்படியே ஒரிஜினலாக மேலே பறக்கிறோம் ஏதோ பண்ணுறோம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு நான் எதுக்கு வந்தோனோ அது இப்போ என் ஆப்போசிட்டில் இருக்குது அந்த ரைடு அந்த ஒரு ரைடு ரோலர் கோஸ்டர் இதை பார்த்துட்டு எங்கள் கேங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பீஸ் கிட்ட அவுட் ஆகிடும் மோனி ஃபயாஸ் எங்கள் அம்மா முர்ஷிதா 4 டிக்கெட்டு காலி இந்த ரோலர் கோஸ்டருக்கு வர மாட்டாங்க நீ ஒண்ணும் சொல்ல போ ரகளைகள் ஆரம்பம் ஏங்க எப்பா ரோலர் கோஸ்டர் ஒர்த்து நான் அவ்வளோ சீட்டில் கேர் ஆக மாட்டேன் நானே ஒரு மாதிரி கேர் ஆகிட்டேன் எப்படி அதில் சோலாவை நான் போனேன் இவர் தனியாக அனுப்பிச்சுட்டாச்சு நாங்கள் 4 பேர் ஏன்னா க்ரௌடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏற்றுறோம்டா ஈஸியாக போயிட்டுக்கலாம் வந்து எக்ஸ்பிரஸ் எடுக்கல நார்மல் எடுத்துட்டோம் சரியா இருந்துச்சுப்பா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரமிட் எஜிப்துக்குள்ளே போக போகிறோம் எஜிப்டுக்குள்ள போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எஜிப்துக்கு போகல ஆல்ரெடி எங்கள் பேக்லாம் கழட்டிட்டு ஏதோ வெட்டுன்றாங்க டைம் ஆகும் எப்படி இருந்தாலும் சில நேரங்கள் கை ஸோ ரைடு எதுவும் போகாமல் சாப்பிட்டு வந்திருக்கோம் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ரைடும் போல எதுவும் போல கேர் ஆகிட்டான் என்னப்பா பத்துக்கிட்ட யாரெல்லாம் ஜாலியாக போயிட்டு 1.5 hour நின்று வரீங்க என்ன பண்ணுறது ஒவ்வொரு ரைடு வெறுப்பாக இருக்குதுல ரொம்ப அநியாய கூட்டமா இருக்கு இப்போ வந்து நான் சாப்பாடு ரெடி போய் வாங்கிட்டு வரணும் அதான் இது அலாரமா சோறு வந்துச்சு சோறு வந்துச்சு சாப்பிட போறோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒவ்வொரு ரைடுக்கும் 2 மணி நேரம் ஆக போறோம் சரி ஆர்டர் ரெடி சார் அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் இந்த ஊர் சிக்கன்லாம் ஒரு மாதிரி டேஸ்டா இருக்கும் நல்லா இருக்கு ஆனியன் ஃப்ரை இது நல்லா இருக்கு சிக்கன் எல்லா ரைடுமே பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமா சூப்பரா இருக்கு பட் என்ன ஒவ்வொரு ரைடும் பார்த்தீங்கன்னா 60 நிமிஷம் 90 நிமிஷம்னும் போது ஏறுறதுக்கே தோண மாட்டேது எடுப்பா இருக்கு இது வரைக்கும் வந்து 2 ரைடு தான் ஏறி இருக்கும் அது 2 ரைடுக்குமே பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் வேஸ்ட்டாக போயிடுச்சு ஆனால் 2 ரைடுமே பார்த்தீங்கன்னா ஒர்த்து சிங்கப்பூர் ரோட்ல தான் நடந்து வந்தோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நடந்து தான் வந்துட்டு இருக்கோம் வெறும் பார்க்குறத தவிர்த்து எதுவும் ஏற மாட்டோம் எனக்கு தெரிஞ்சு 6000 ரூபாய் டிக்கெட்டு சத்தியமா ஒர்த்து நிறைய இருக்குது உள்ள ஆனா என்ன எதுவுமே என்ஜாய் பண்ண முடியல அதான் கொஞ்சம் நாங்க தான் போல ஆனா எக்கச்சக்கமா இருக்கு ஏகப்பட்டது இருக்கு இருக்கிற எல்லா ரைட்ஸுமே நம்ம பண்ணிக்கலாம் போனா போயினே இருக்குது உள்ள வரைக்கும் சூப்பரா இருக்கு ஆனா சத்தியமா நிறைய இருக்கு பார்க்கறதுக்கே பயங்கரமா காலைல சீக்கிரமா வந்துருங்க ஏன்னா இது 8 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க போல இத்தனைக்கும் நாங்க வந்தது வீக் டேஸே இவ்வளவு கூட்டமா இருக்கு வீக்கெண்ட்லாம் வந்துடாதீங்க சுத்தமா போக முடியாது ஏன்னா ஒரு ரைடுக்கே 60 minutes 80 minutes பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு காசு கொஞ்சம் சேர்த்து வச்சு எக்ஸ்பிரஸ்ல எப்படியே வந்துருங்க அப்பதான் நீங்க எல்லா ரைடும் என்ஜாய் பண்ண முடியும் இல்லைன்னா கஷ்டம் அது எங்க இருக்கு நெக்ஸ்ட் காத்திருந்து காலங்கள் போகுதடி ஏன் மூஞ்சி அடி போகுது வந்ததே இது ஒண்ணுக்கு தான் இது ஒழுங்கா நிக்கிறாங்க ஏன்னா இங்கே மணி வந்து 1:30 ஆகுது என்னென்ன ரைடு போயிருக்கோம் 2 ரைடு போயிருக்கோமா டெர்மினேட்டர் படமா இந்த அர்னால்டோ வர கண்ணத்துக்கிட்டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அது மூளை கட்டப்பல விட்டாப்பல நிறைய படம் பார்த்துருக்கேன் எக்கச்சக்கமான படம் பார்த்துருக்கேன் ஆனா படத்தோட பேர் பாத்தீங்கன்னா எனக்கு ஒண்ணு பிடிக்காது சரி அது ஏன்னு தெரியல எனக்கு 70 வயசு மேல ஞாபகம் மருதி வந்தா இட்ஸ் அக்செப்டபிள் அது வந்து எனக்கு ஒரு நோய் எல்லா படத்தையும் பார்ப்பேன் ஹீரோ பேரு கிட்ட மறந்துடுவேன் ஆனா ஹீரோட ஞாபகம் இருக்கும் படம் பேரும் ஞாபகம் இருக்காது ஏன்னு தெரியல இது வந்து ஒரு ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் நல்ல விஷயம் கிடையாது ரகளைகள் ஆரம்பம் அவன் என்ன தேடி வந்த அஞ்சல படத்துக்கு இந்த காலத்துலலாம் நம்ம டக்குன்னு எஸ்எஃப்எக்ஸ் பண்ணிடுறோம் விஎஃப்எக்ஸ் பண்ணிடுறோம் ஆனா அந்த காலத்துலலாம் எப்படி பண்ணிருப்பாங்கன்ட்டு சூப்பரா காமிச்சாங்க நல்லா இருந்துச்சு ட்ரெயின் ரைடு இப்போ எகிப்து பாத்தீங்கன்னா நாங்க போற நேரம் பார்த்து க்ளோஸ்ட்டாங்க காலையில இருந்துச்சு நிறைய பேர் இருந்தாங்க பிளஸ் பேக்ஸ்லாம் அலோட் இல்லைன்னாங்க அதை போய் நாங்க லாக்கர்ல போட்டு வரதுக்குள்ள இன்னும் டைம் ஆயிடும்னு சொல்லிட்டு அப்புறமா வரலான்னு போயிட்டோம் என்ன மணி டெக்னிக்கல் இஷ்யூ தற்சமயம் மூடப்பட்டிருக்கான் எப்ப சரியாகும் அவங்களுக்கே தெரியாதான் அவ்வளவு காசு கொடுத்து வெறும் 3 தான் பேர் போயிட்டு இருக்கும் ஏதோ சொல்லுவாங்க யாருமே எனர்ஜியாவே இல்லைங்க என்ன தவிர்த்து நான் போலான்றாங்க நின்னுக்கிறீங்க ரோலர் கோஸ்டர் வந்தியா மொக்கனா இதெல்லாம் இல்ல பையனுக்கு லைட்டா பிசிறு தட்டும் கேர் ஆகும் வாமிட் வரும் ரோலர் கோஸ்டர் போனீங்கன்னா டயர்ட் ஆகினே தெரிஞ்சா ஏன் போறீங்க அப்ப போகாம எடுத்துக்கலாம்ல ஏய் ஆக்சல் செம்மையா இருக்குது இந்த ஊர்ல வந்து டிஃபரெண்டா இருக்கும்ல நான் தான் இந்த ஆட்டோட ஆர்டிஸ்ட் நான் தான் என்ன ஆட்டோட ஆர்டிஸ்டா கடுப்பா எதை பார்த்தாலும் க்ளோஸ் வாட்டர் ரைடும் பாத்தீங்கன்னா க்ளோஸ்
ஏன்னு கேட்டேன் தெரியல. குளிக்கலான்ட்டு நானும் முஃபாரிசும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக் மாதிரி தனியாக எடுத்துட்டு வந்துட்டோம் இந்த சேஃப்டிக்கு. சரி இவங்கெல்லாம் கொஞ்சம் வெறுப்பேற்றினேன். நாங்கள் எடுத்துட்டு வந்துட்டோம், நாங்கள் குளிக்கலாம் போகிறோம்னு சொன்னோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்களும் குளிக்கல, பின்னாடி ஒருத்தன் இந்த வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க இருப்பா. இல்லையா நேரங்கள் கழிவு எங்கே வந்தாலும் இந்த 2 எங்க சிக்கன் புத்திட்டு இருக்கு யாரு பயாசம் மோனியும் எல்லாரும் வந்துட்டோம். அந்த 2 மட்டும் காணும். ஆனால் உணவு ஓடி போயிட்டீங்க இல்லையா? இவங்க தேர்றதே ஒரு வேலையா இருக்குது. திரும்பி பக்கத்துக்குள்ள காணாம போயிட்டுங்க. வருது பாருங்க ஆடியா. அவ ஒருத்தி தான், அந்த ஒருத்த மட்டும் தான் அந்த குட்டியை குழப்புறாங்க பாத்தீங்களா? எங்க கேங்ல பாத்தீங்கன்னா மோனி தான், அவன் மட்டும் தான் அந்த குட்டியை குழப்புவான். அவளால்தான் லேட் ஆகும், எல்லாமே அவளால்தான் ஆகுமே. அதில் நான் சக்கரவர்த்தியடா. ஷோ வந்துடுச்சு. பிரகலைகள் ஆரம்பம். என்ன புரியுதா? தெரியுது, நீ மூடு. மணி இந்த பாண்டாவோட போட்டோ எடுக்கலாம் க்ளோஸ் பண்ணி அதெல்லாம் உன் கூட எடுக்கிறேன். இந்த பாண்டா விஷம் நாம் சோன தேசம் நோக்கி பிரயாணிக்க உள்ளோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எகிப்து வரவே மாட்டேன்னு நினச்சோம். ஏன்னா வந்து டெம்பரரியாக ஏதோ இல்லைன்னு வேற போட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எகிப்து டக்குன்னு ஓப்பன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீயா ஆன்லைனில் சொல்லிச்சு பார்த்துட்டு எகிப்து ஓப்பனில் தானே இருக்கு அப்படின்னுச்சு. ஏன்னா வந்து ரொம்ப இது ஹாரராக ஒரு மாதிரி நல்லா இருக்கும். சார் இங்கே பின்னாடி ஷோ பார்க்கலாம் சார், எகிப்ட் ஷோ சார். Anyone want to see the Egypt show? Please pick up the bag, see? அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. பிரகலைகள் ஆரம்பம். ரோலர் கோஸ்டர் ஏமாத்திருக்காங்க. நார்மலாக பேய் வீடு மாதிரி இருக்கும்னு நினச்சேன், பார்த்தா ரோலர் கோஸ்டர், அதுவும் ஹை ஸ்பீட் ரோலர் கோஸ்டர். ரைட்டா பயந்துட்டு விட்டேன். பேயை பார்த்து பயம்ல, ரோலர் கோஸ்டர் பார்த்தா பயமாயிடுச்சு. ஒரு இடத்துல வேற ஸ்டாப் ஆச்சு. ஸ்டாப் ஆனப்போ இவங்க பயாசம் வேற ஃப்ரண்ட்ல போய் உட்காந்துக்கிறான். திரும்பிட்டு அதான் ரோலர் கோஸ்டர் சொல்லவே இல்லை. சிக்கன் மேக்ஸ் ஆயிடுச்சுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு ரைடு போயிருந்தோம், டிரான்ஸ்ஃபார்மர் ரைடு. அதே ரைடுக்கு இப்போ நாங்கள் திரும்பி போகிறோம். நீங்களும் வந்தால் சார் மறக்காம மிஸ் பண்ணுறீங்க, மிஸ் பண்ணுறீங்க. டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரைடு மறக்கா சொல்லு. டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரைடு என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சந்தோஷமா இருங்க. உடனே நான் அது ஒரு தாளம் முடிப்பேன்.